இன்று இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாளாகத்தான் காணப்பட்டது. ஏனென்றால், தங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவுகள், மிகவும் நெருங்கி வாழ்ந்த ஒரு உறவுகள், இனி மீண்டும் சந்திப்போமா என்ற ஒரு சந்தேகத்தில் காணப்பட்ட உறவுகளை மீண்டும் சந்திக்க கிடைத்த வாய்ப்பு இஸ்ரேலிய மக்களுக்கும் கிடைத்தது, பாலஸ்தீன மக்களுக்கும் கிடைத்தது. இருவரது உணர்வுகளும் ஒன்றாகத்தான் இருந்தன. அந்த உறவுகளை கண்டவுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி தான் இந்த 2 வருட போரிலே கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு சந்தோஷமான நன்மையான விடயம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க ஹமாஸ் ஆனது தங்களிடம் இருக்கும் இறுதியாக உயிரோடு இருக்கும் 20 பணைய கைதிகளையும் ரெட் கிராஸ் மூலமாக இஸ்ரேலிய அரசாங்கத்திடம், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்திடம் கையளித்துள்ளது. இந்த சம்பவமானது உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தொலைக்காட்சி மற்றும் சர்வதேச ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதுடன் இதை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உன்னிப்பாகவும் மிகவும் உணர்வுபூர்வமாகவும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று புறப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை இஸ்ரேலிய பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தார். அவர் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை அடைவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே முதலாவது பணைய கைதியை ஹமாஸ் விடுவித்திருந்தது, காசாவில் வைத்து. அதன் பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு இடமாக விடுவித்து கடைசியாக 20 பேரையும் முழுவதுமாக விடுவித்திருந்தது. இருந்த போதும் அந்த உயிரிழந்ததாக கருதப்படுகின்ற 28 பேரின் உடல்களை அவர்களுக்கு கொடுப்பதில் சின்ன ஒரு இடர்பாடு ஒன்று காணப்படுவதாகவும், தற்பொழுது வரை ஒரு 4 உடல்களைத்தான் கையளித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகுதியான உடல்களை அவர்கள் அடையாளம் காணும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளதாகவும், எதிர்வரும் நாட்களில் அதற்கான கையளிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ரீதியிலும் தான் அங்கிருந்து கிடைக்கும் முக்கியமான செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம், அதாவது காசாவில் ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு பதட்டத்துடனும் ஒரு முக்கியமான சம்பவத்தை எதிர்பார்த்து கொண்டும் இரு நாட்டு மக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இஸ்ரேலில் என்ன சொல்வதென்றால், அவர்கள் அந்த ஹாஸ்டேஜ் ஸ்கொயரில், டெல் அவிவில் அமைந்துள்ள அந்த ஹாஸ்டேஜ் ஸ்கொயரில் அவர்கள் அனைவரும் குழுமியிருந்து இன்றைய இந்த சம்பவத்தை நேரடியாக அங்கிருக்கும் பிக் ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருந்ததுடன் டொனால்ட் ட்ரம்பின் உரையையும், இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையையும் நேரடியாக பார்த்து கொண்டு அவரை ஆரவாரத்துடன் வரவேற்று கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இன்று அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே. இதற்கு ஏற்றாற்போல இஸ்ரேலிய மக்கள் தங்களது நன்றியை கொட்டென்று கொட்டி தீர்த்து விட்டார்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு. இப்பொழுது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிக பெரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக காணப்படுகிறார். அங்கே தற்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வந்து டொனால்ட் ட்ரம்பின் செல்வாக்கு தான் அதிகரித்து சென்றுள்ளது. இந்த போர் நிறுத்தத்தின் முதல் அடி அல்லது போர் நிறுத்தத்திற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அனைத்துமே டொனால்ட் ட்ரம்புக்கு சாதகமாகத்தான் இஸ்ரேலில் காணப்படுகிறது. இதிலே எந்தவித கிரெடிட்டையும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவால் எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருக்கும் மக்கள்